சவாலான பணிகளை கூட சிறந்து விளங்கக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் பாருங்கள், உறுதியான விருப்பம் உங்ககிட்ட இருக்கும். ஆழமான உணர்வுகள் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பாருங்களேன், ரொம்பவுமே ரகசியங்களை கட்டி காக்கிறதுல சிறந்தவங்களா இருப்பீங்க. அதே போல் புதுசான விஷயத்தை கற்றுக்கிறதுலையுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கும். சவாலான பணிகளில் சிறந்து விளங்கும் தன்மை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயை அதிபதியாக நீங்கள் கொண்டவங்க. சீருடை பணியாளர், மருத்துவம், பாதுகாப்பு துறைகள்லாம் இருந்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசி சின்னம் பாருங்கள், தேலாக இருக்கும். ராசி சக்கரத்தில் 8வது ராசியாக வருது. இதோட அதிபதி அப்படின்னு பார்த்தா செவ்வாய். தைரியம், உறுதி, தீவிரமான உணர்ச்சி உங்களுக்குள்ள மறைந்திருக்கும். இந்த மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய தனித்துவமான ராசி இந்த விருச்சிக ராசி. சவால்களை கூட தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உங்களுக்கு நிறையவே இருக்கும். பெரும்பாலும் பாருங்கள், இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நேர்மையானவங்களா, உள்ளுணர்வு மிக்கவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ பாருங்கள், சனிப்பயிற்சி இந்த வாரம் நடந்துச்சுல்ல, இந்த சனிப்பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க? இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக அமைஞ்சிருக்கா, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவை விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசியில் சொல்லும் பொழுது பாருங்களேன், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட செஞ்சாலும் நிறைய பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் முக்கியமாக குடும்ப சூழல் நல்லதாக இருக்கணும், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும், கணவன் மனைவி பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதக கணிப்பால் அதை பெற முடியுங்க. அது எப்படின்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க. உங்கள் ஜாதக கணிப்பால் உங்கள் குடும்ப பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வுமே நீங்கள் பரிபூரணமாக பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் இதனால் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை முருகப்பெருமானின் அருளால் விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சாதாரண வகையான மக்களே கிடையாதுங்க. எல்லோராலையுமே நேசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு பேச்சு திறமை ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னா அதை அடையிற வரைக்கும் கடுமையாக உழைப்பீங்க. அதே போல் ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அவங்கள விட்டு விலகிறதுக்கும் தயங்க மாட்டீங்க. அதே போல் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க பாருங்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரொம்பவுமே பாசமாக பார்த்துக்குவீங்க. ஒரு ரகசியத்தை கட்டி காக்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு கூர்மையான அறிவு இருக்குங்க. நகைச்சுவை, புத்திசாலித்தனம் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்படும். எல்லோரும் விரும்பும்படியான காமெடியை தான் செய்வீங்க. இந்த ராசிக்காரங்க ரகசியத்தை ஒருபோதும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா, உங்கள் ரகசியம் மட்டும் இல்லை, உங்ககிட்ட நம்பி சொல்கிற மற்றவங்களோட ரகசியத்தையுமே வெளிக்காட்ட மாட்டீங்க. அதே போல் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட ஒருத்தங்க நம்பிக்கை பெறணும் அப்படிங்கிறதுமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் எப்படி உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படின்னு இருக்கீங்களோ அதுபோல தான் மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சின்ன தவறு செய்கிறாங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட நல்ல மதிப்பெலாம் பெறவே முடியாதுங்க. நம்பிக்கை பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே போல் இந்த சனிப்பயிற்சியில் நடக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். சனிப்பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் பாருங்கள், ஒருத்தர் செய்யக்கூடிய நன்மை தீமைக்கு ஏற்ப பலனை கூடியவர். நன்மை செஞ்சால் அதிகமாக நன்மை கிடைக்கும், ஏதாவது தீமை செஞ்சால் தீமை தாங்க சனி பகவான் கொடுப்பாரு. அந்த வகையில் இந்த சனிப்பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யாருக்குமே எந்த ஒரு தீமையும் செய்யாமலே நிறைய தீமைகளை தான் வாழ்க்கையில் சந்திக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதக கணிப்பால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும். ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த விருச்சிகம் ராசியில் பாருங்கள், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இது வரைக்கும் உங்கள் சுகஸ்தானத்திலிருந்து சனி பகவான் விலகி பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் பாருங்கள், 3ஆம் பார்வையால் கலஸ்திர ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. எந்த ஒரு விஷயத்துலையுமே நெஞ்சுரத்தோடு போராடி வெற்றிகளை குவிக்கக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டீங்க. அதே போல் மாற்றிக்கணும் அப்படின்னா ரொம்பவுமே தயக்கப்படுவீங்க.
உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சு அந்த குறிக்கோளை வெல்லணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க. ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இடைப்பட்ட காலகட்டம் நினச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். எல்லா விஷயங்களுமே பாருங்கள், நீங்கள் படிப்படியான வளர்ச்சியையும் படிப்படியான முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமான உயர்வு உங்களுக்கு ஏற்படுது. வீண் விரயம் ஏற்படாத வகையில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. ஏன்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இல்லாமல் செயல்பட்டால் பிரச்சனைகளுமே வரும். அதனால் வீண் விரயங்கள் ஏற்படாமல் சுப செலவு பண்ண பாருங்கள். செய்கிற தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் கூட இருக்கும். அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவாற்றலும் இருக்குது. கவனமாக இருந்தால் பெருசாக பிரச்சனை எதுவும் வராது. புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவாங்க. இதனால் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஆற்றல் மிகுந்தவங்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளில் நீங்கள் இப்போ செயல்படுவீங்க. அந்த செயல் வெற்றிகரமாகவும் நடந்து முடியும். குடும்பத்துலேயுமே பாருங்கள், நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு மனநிறைவு இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் வீட்டுக்கு உறவினர் வருகை இருக்கும். மற்றவங்க முடியாது அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக செய்து காட்டக்கூடிய காலகட்டம் இது. சுலபமாக செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுப்பீங்க. உங்களோட மனபலத்தை மூலதனமாக இப்போ நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. திருமணம் தடைப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன் கிடைக்கும். தொடர்ந்து வரன் பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் நினச்ச வரனை பெறுவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தடை நீங்கும். குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்படுது. மற்றபடி வெளியாட்கள் கிட்ட உங்களோட தொழில் ரகசியங்களை மட்டும் எக்காரணம் கொண்டும் பகிர்ந்துக்காதீங்க. ரகசியத்தை சொல்ல மாட்டீங்க, ஆனால் தொழில் ரகசியத்தை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வர முடியும். பிரச்சனைகளையுமே விரைவில் முடியும். இது ஒரு நல்லதாக இருக்கும். ஜூலை மாதத்துலேருந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் பாருங்கள், இடைப்பட்ட காலகட்டம் எதிர்பாராத செலவுகளையும் அதனால் சின்ன சின்ன கவலைகளையும் வரும். அதே போல் நம்பகமான கூட்டாளிகள் கிட்ட முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்துட்டு அவங்களோட விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீங்க. இதனால் நன்மைகளை பெறுவீங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கராராக கடுமையாக நடந்துக்கிட்டால் கூட்டாளிகள்கிட்டையுமே பிரச்சனை வரும். அனுபவசாலிகளோட வழிகாட்டுதலின்படி குறித்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களோட காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்துக்கிறது நல்லது. நல்ல நண்பர்களோட ஒத்துழைப்போட கடினமான வேலையுமே சிறப்பாக செய்து முடிங்க. பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவு கூட வரலாம். கூட பிறந்தவங்களால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ காலகட்டம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வே பெறலாம். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. அனாவசிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால வீணான வாக்குவாதம் சண்டை சச்சுரவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரும்பாலும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் அனாவசியமான பயணத்தை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கணும். மற்றபடி பிள்ளைங்களுக்கு சிறப்பான வருமானம் தரக்கூடிய உத்தியோகம் கிடைக்கும். எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கறதோ இந்த முன்ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இது ரெண்டை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு உங்களோட சிந்தனைகளுக்கு செயல்படம் கொடுப்பீங்க. உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவங்களும் இப்போ யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அவங்களிருந்து விலக பாருங்கள். பதவி உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறதுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யுங்க. எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறலாம். மேலதிகாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும். கூட்டாளிகள் உங்களை நம்பி புதுசாக முதலீடு செய்யலாமா அப்படின்னு ஈடுபடுவீங்க. புதிய சந்தைகளை நாடி சென்று உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. இதனால் சக வியாபாரிகள் மத்தியில் உங்களோட செல்வாக்கு இப்போ உயரும். அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு கட்சியில் கொஞ்சம் எதிர்ப்புகளுமே அதிகரிக்கக்கூடும். ஏன்னா உள்கட்சி பூசலில் சிக்கிக்காமல் தப்பிச்சுக்கிறதுக்கான புத்திசாலித்தனமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பழைய ஒப்பந்தங்களை இப்போ சிறப்பாக செஞ்சு முடிச்சு கொடுக்கறது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் பெற கொஞ்சம் முயற்சி செய்யணும். ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நடந்துக்கிறது நல்லது. சக கலைஞர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடிய வகையில் அமைப்பு உருவாகுது. விசாகம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு தடைகளை முறியடித்து காரிய வெற்றி அமைப்பை பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு நீங்கள் கொஞ்ச நாள் பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகுது.
அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்குது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்குது. நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலமான பயன் கிடைக்கும். உடல்நலனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். உங்கள் கோரிக்கை ஒப்பந்தம் இதெல்லாம் சிறப்பாக நிறைவேறும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு இருக்குது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். செவ்வாய் தோறும் அருகில் இருக்கும் முருகப்பெருமான ஆலயம் சென்று முருகப்பெருமான மனமாற வழிபட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. எல்லாமே நீங்கள் நினச்சபடி நல்லதாக நடக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.